தேர்தல் தேதி அறிவித்தவுடன் அதிமுகவிலிருந்து எத்தனை அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் திமுகவிற்கு வருவார்கள் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள சத்திரப்பட்டியில் திமுக சார்பில் நடைபெற்ற ஊராட்சி சபை கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், உள்ளாட்சி அமைப்பு தேர்தலை நடத்தக்கூடிய நிலையில் தற்போதைய அரசு இல்லை எனவும், கிராமத்தை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார். அதன்பின் விருதுநகர் மாவட்டம் வெங்கடாச்சலபுரத்தில் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய ஸ்டாலின், தூங்கும் போது கூட இந்த ஆட்சி கவிழக்கூடாது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கனவு காண்பதாக விமர்சித்தார். என்னத்த மக்களுக்கு நல்லது செஞ்சாம இனிமே நம்ம போட்டி போட மாட்டாங்க அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிட்டு அடிக்கிற வரைக்கும் அடிப்போம். அதுதான் நடந்துட்டு. நீங்க வேணா தேர்தல் அறிவிக்கிட்டோம் தேதி, எத்தனை அதிமுக எம்எல்ஏக்கள் அந்த கட்சியை விட்டு ஓடி வர போறாங்கன்னு பாருங்க. எம்எல்ஏக்கள் மட்டுமா, மந்திரிமார்கள லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. பாருங்க எத்தனை பேர் வர போறாங்க. சத்திரப்பட்டி ஊராட்சி சபை கூட்டத்தின் போது திமுக தலைவர் ஸ்டாலினை பார்த்து சிறுமி ஒருவர் ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 என்று பாடல் பாடி அசத்தினார். முன்னதாக அச்சிறுமி பேச முற்பட்ட போது மு.க.ஸ்டாலின் தாத்தா வணக்கம் என அழைத்தார். உடனே ஸ்டாலின் அச்சிறுமியை நோக்கி ஸ்டாலின் தாத்தா அல்ல, ஸ்டாலின் மாமா என கூறுமாறு நகைச்சுவையாக தெரிவித்தார். ஸ்டாலின் மாமா. உன் பேர் என்ன?